கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நிறைவேறும் நீதி என்கிற காணொளியில் நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இது வரைக்கும் 11 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது 12வது பாகத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியில் கடைசியாக என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய திட்டங்களை குறித்து கவனிக்கும் போது அதில் 3 உலகங்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் 3 உலகங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பூமியை தான் படைச்சாரு, அதில் 3 பாகத்தை என்ன பண்ணியிருந்தாருன்னா காலப்பகுதியில் வச்சுருந்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நம்ம எங்கேருந்து பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலென்று தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம். பார்த்தீங்களா? ஸோ அந்த வசனத்தை என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இருந்த உலகம் சொல்லி இங்கே ஸ்டார்ட் பண்றாரு. அப்பொழுது இருந்த உலகத்தை நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய படைப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்றத சொல்றாரு. அப்போ ஆதாம் படைக்கப்பட்ட வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 3958 BCயில் ஆதாம் படைக்கப்பட்டான்றதை நமக்கு சொல்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆதாமுடைய கீழ்ப்படியாமை இதெல்லாம் உள்ள அந்த காலப்பகுதியில் அந்த உலகத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்னா அழிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை என்ன பண்ணார்னா கொண்டு வந்தார். அதை நோவா கிட்ட சொன்னார்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த முதலாம் உலகத்தின் காலப்பகுதியை ஏன் அழிச்சான்றதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் என்ன பண்ணார்னா நமக்கு கொடுத்தாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எதுக்காக முதலாம் உலகத்தின் காலப்பகுதி அழிச்சார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கலப்பின சந்ததி உருவாயிடுச்சு, அதனால தான் முதலாம் உலகத்தை அழித்தான்றதை நமக்கு சொல்லி காமிச்சார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த உலகத்தை அழிச்ச காலப்பகுதியிலிருந்து 2ஆம் உலகத்தின் காலப்பகுதி ஸ்டார்ட் பண்ணுறாரு. படிக்கலாமா? தொடர்ந்து படிங்க. 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப முதலாம் உலகம் அந்த காலப்பகுதி முடிஞ்சு அது எங்க முடியுதுன்னா 2302 BCல அது முடியுது. அப்ப இங்கிருந்து யார் வெளியே வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நோவா முதற்கொண்டு 8 பேர் வெளியில வராங்க இல்லையா? ஸோ அதுல இருந்து இன்னைக்கு நாம் இருக்கிறது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் உலகத்தினுடைய ஒரு காலப்பகுதி அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த காலப்பகுதியினுடைய இந்த உலகத்தினுடைய நோக்கம் என்னன்றதா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன நோக்கம்? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தனைகள் ஃபுல்லா எது மேல வச்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய திட்டம் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் என்ன பண்ணோம்னா கடந்து போயிட்டு கொண்டதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப ஆண்டவருடைய திட்டம் தேவ பக்தியுள்ள சந்ததின்னு சொல்லிட்டாரு. யார் அந்த சந்ததி? ஒருவேளை அந்த சந்ததிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அல்லது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இல்லை நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்புறம் நம்ம சிந்திக்கலாம். ஆனால் அது ஆண்டவர் இப்படிதான் இருக்குன்றது சொல்லி பார்க்கறதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம உள்ள போயிட்டு இருக்கோன்றதை நீங்க மறந்துடாதீங்க இல்லையா? அப்படின்னா அந்த தேவ பக்தியில சந்ததி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம உள்ள வந்திருக்கோம். வரும்போது அந்த சந்ததியை யார்கிட்ட டெவலப் பண்றான்றதுக்கு தான் என்ன பண்ணோம்னா இந்த 2ஆம் உலகத்தினுடைய முதல் பாகம் நம்ம கவனிச்சோம். அதுல எங்க இருந்து சந்ததியை டெவலப் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நோவாவுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். சேம், காம், யாஃபேத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் சேம் கிட்ட இருந்தால் அந்த தேவபக்தியுள்ள சந்ததி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேமுடைய கர்த்தருக்கு சோஸ்திரம். அப்போ சோஸ்திரம் சொல்லும் போது சேம் ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இல்லையா? அப்போ சேமுடைய சந்ததி தான் நம்முடைய ஆபிரகாம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்ப ஆபிரகாம் ஆண்டு விசேஷமா கூப்பிட்டாரு. ஆபிரகாம் கூப்பிடும் போது ஆபிரகாமுக்கு பாத்தீங்கன்னா 75 வயசுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது எந்த வருஷம்னா 1875 BCல ஆபிரகாம் கூப்பிட்டாரு. ஆபிரகாமை கூப்பிட்டு அவர் வாழ்க்கையில நடக்க முடியாத எண்ணி முடியாத அதிசயங்கள் என்ன பண்ணாரு. அதுல பிரம்மாண்டமான ஃபர்ஸ்ட் அதிசயம் தான் ஈசாக்கு பிறந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு பிறந்த உடனே ஈசாக்கு சில காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே ஈசாக்கு வச்சு ஒரு டெஸ்டிங் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாம் கொடுத்தார். அந்த டெஸ்டிங்ல விசேஷ விதம் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாம் ஜெயிச்சு வந்தார். அப்படி ஜெயிச்சு வந்த உடனே தான் ஆபிரகாம்கிட்ட நாம எதிர்பார்க்கக்கூடிய பதிலுக்கான ஒரு க்ளூ என்ன பண்ணாருன்னா ஓபன் பண்ணார். அங்கிருந்தா இதைத்தான் நம்ம 11ஆம் பாகத்துல முடிச்சிருந்தோம் இல்லையா? அந்த வசனம் படிக்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே
சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாத்தீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபிரகாமிட்ட சொன்ன ஆசீர்வாதம் இதுதான். உன்னுடைய சந்ததி எப்படி இருப்பாங்களா? வானத்து நட்சத்திரம் மாதிரி, கடற்கரை மணல் மாதிரி. அது நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரம் மாதிரி, கடற்கரை மணல் மாதிரி இருப்பாங்க. இவர்களுக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி காமிச்சார். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய ஒரு முக்கியத்துவம், ஒரு பொருள் என்னன்றதை கண்டுபிடிக்க நீங்க ட்ரை பண்ணுங்க. நமக்கு வேண்டியது தேவ பக்தியில சந்ததி யாருன்றது. ஆபிரகாம் சொன்னது உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரம் மாதிரி, கடற்கரை மணல் மாதிரி சொல்லி காமிச்சார். அப்ப ரெண்டு ஆசீர்வாதங்கள், ஒன்னு மேல காமிச்சிருக்காரு, இன்னொன்னு கீழே காமிச்சிருக்காரு. அப்போ இவர்களுக்குள்ளாக சொல்லும் போது மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் மாதிரி பேசியிருக்கார், வானத்து நட்சத்திரம் பேசியிருக்கார். அப்புறமா கீழே இருக்கக்கூடிய கடற்கரை மணலை பத்தி சொல்லும் போது இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அங்கே பேசியிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இதனுடைய பொருள் என்னவா இருக்குன்றதா இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஆபிரகாமை வச்சுதான் இதை வெளியே கொண்டு வராரு இல்லையா? அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி தானே அந்த தேவ பக்தியில சந்தேகம் இருக்கணும், அதை மாற்று கருத்து நமக்கு கிடையாது. ஆனால் இப்ப என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ரெண்டா பிரிச்சுட்டான்றத வசந்தே படிக்கிறோம். ஆனா அதை பிரிச்சு ரெண்டு நபருக்கு கொடுத்துட்டார். அதான் இங்க முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லி பார்க்கிறோம். யாருக்கு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பிரிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய திட்டத்தின் அடிப்படையில் ஒன்னு அவருடைய மகன் ஈசாக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பிரிச்சு கையில கொடுத்துட்டார். பாருங்க, ஆதியாகமம் 26:5 படிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் ரெண்டு ஆசீர்வாதம் ஒன்ன பிரிச்சு அவருடைய மகன் ஈசாக்கிட்ட கொடுத்தாச்சு. அப்ப இன்னொரு ஆசீர்வாதம் பெண்டிங் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்? இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்? அடுத்து யாருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈசாக்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப ஈசாக்கிட்ட கொடுத்துட்டாருன்னா ஈசாக்குடைய சந்ததி இருக்கணும் இல்லையா? அப்ப ஈசாக்கிட்ட சந்ததி எப்படி வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈசாக்குடைய முதல் பையன் யாரு தான்? ஏசான்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அடுத்த பையன் தான் யாக்கோபுன்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபிரகாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதத்தை யார்கிட்ட பகிர்ந்து கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, ஆதியாகமம் 28:14 படிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க கொஞ்சம் நிதானிக்கணும். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆசீர்வாதத்தை ஈசா கையில கொடுத்துட்டார், இன்னொன்று கொண்டு போய் யாக்கோபிட்ட கொடுத்துட்டார். நடுவில் யார் மிஸ் ஆயிட்டாங்க? ஏசா மிஸ் ஆயிட்டார். அப்ப நம்ம ஒரு கேள்வி வருது இல்ல, ஏன் ஏசாவை நம்முடைய ஆண்டவர் மிஸ் பண்ணிட்டாரு, ஏன் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கும் போது அதுக்கு சரியான பதில் சொல்றாரு. பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர் கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பாத்தீங்களா? அப்போ ஏசா ஒரு சீர்கெட்ட மனுஷன்றதை சொல்லி காமிச்சிட்டாரு. அப்போ ஏசா ஏதோ ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்காரு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஏசாவை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டார். அதனால நாமளும் என்ன பண்ணலாம்னா ஏசாவை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு டைம் வருமா அவரை குறித்து நம்ம கவனிக்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளோட ஃபோக்கஸ் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டு ஆசீர்வாதங்கள், ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மணல். வானத்து நட்சத்திரத்தை கொண்டு போய் அப்படியே ஆட்ட கொடுத்துட்டாரு, ஈசா கையில் கொடுத்துட்டாரு. கடற்கரை மணலை கொண்டு போய் யாக்கோபிட்ட கொடுத்துட்டார் இல்லையா? நமக்கு என்ன வேணும்? நம்முடைய ஆண்டவர் அவருடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கட்டும். நமக்கு வேண்டிய பதில் என்னன்னா, யார் தேவ பக்தி உள்ள சந்ததி? இந்த கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி ஈசாக்கா யாக்கோபா? ஈசாக்கா யாக்கோபா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணோம்னா நம்ம முன்னாடி வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படி வைக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே ஆபிரகாமோட சந்ததி தான். ஆனா ஆசீர்வாதங்களை ஒன்னா கொடுத்துருந்தாரு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சந்தேகமா வந்திருக்காது. ஒரு வேளை ஈசாக்கிட்டே கொடுத்து வச்சிருந்தாருன்னா ஈசாக்கு தான் அந்த சந்ததின்னு சொல்லி எடுத்துருந்துருக்கலாம் இல்லையா? ஆனா என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வாதத்தை பிரிச்சுட்டார்.
காலங்கள் மாறும்போது ஈசாக்கும் செத்து போயிட்டார். யாக்கோவும் பார்த்தீங்கன்னா சில காலத்துக்கு அப்புறமா அவரும் மரிச்சிட்டார். அப்ப யார் தான் சந்ததி? அவ சந்ததி அப்படியே முடிஞ்சு போயிச்சா? இல்ல ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் தான் சந்ததியா? இல்ல கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் சந்ததியா? இல்ல உலகத்துல வேற யாராவது சந்ததியா? அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு டெவலப் ஆகும்ல. டெவலப் ஆகுறது தான் நியாயமான விஷயம். அப்ப என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஆச்சரியமா கண்டுபிடிக்கலாம், யார் அந்த சந்ததின்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கக்கூடிய அந்த ஈசா கிட்ட இருந்து டிராவலிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈசா கிட்ட இருந்து டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் யார் சரி பார்த்தீங்கன்னா யாக்கோபு மட்டும்தான். காரணம் என்னன்னா ஏசா வந்து சீர்கெட்ட மகன் சொல்லிட்டார். அப்போ யாக்கோபு கிட்ட நம்ம போகலாம். போகும்போது அவர் சரியான ஒரு ரூட் நம்ம காமிப்பார். எதுக்கு காமிப்பார்னா யாக்கோபிட்ட கேட்டார் சொல்லுவார், எங்க தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஒன்னு எங்க அப்பாட்ட கொடுத்துட்டாரு, ஒன்னு என்கிட்ட கொடுத்துட்டாரு. நீங்க எதுக்கு என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னா யாருங்க தேவ பக்தர் சந்ததி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா என் கூடயே நீங்க டிராவல் பண்ணுங்க, அப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி யாக்கோபு நமக்கு அட்வைஸ் பண்றாரு. சரிங்களா? அப்ப நாம என்ன பண்ணலாம்னா யாக்கோபு கூடவே நம்ம போவோம், கண்டுபிடிக்கிறதுக்காக போவோம் இல்லையா? இப்போதைக்கு சில கேள்விகள் இருந்தா கூட மைண்ட்லயே வைங்க. கடைசியில பரிபூர்ணமான பதில நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருவான்றதுல நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கின்றதை நீங்க மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்ப யாக்கோபு எடுத்துக்கலாம். யாக்கோபுக்கு நம்முடைய ஆண்டவர் வந்து என்னன்னு பெயர் கொடுத்தாரு பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல் அப்படின்ற பேர் கொடுத்திருக்கார். சரிங்களா? அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் அப்படின்னா எபிரேய அந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா இஸ் அப்படின்னா மனுஷன், ரா அப்படின்னா போராட்டம் அப்படின்னு அர்த்தம், ஏல் அப்படின்னா எப்பொழுதுமே தேவன் அர்த்தம். அதனால்தான் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டவர் அப்படின்ற ஒரு அருமையான பேர் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு வந்து கொடுத்துருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு சின்ன வசனம் படிச்சு நம்ம குயிக்கா உள்ள போயிடலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27-8 படிங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இது யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பாத்தீங்களா? ப்ராப்பரா ரீசன் கொடுத்தார். நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய், அதனால உன் பேர் இஸ்ரவேல் கொடுத்தார். இப்ப நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் சொல்லக்கூடிய யாக்கோபுக்கு எத்தனை புத்திரர்கள்? 12 பேர். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், 12 பேர் இல்லையா? அந்த 12 பேர் தான் 12 கோத்திரம்ன்றதான் யாக்கோபு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. பாருங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். பாத்தீங்களா? இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் அப்படின்னு சொன்னவரு தனக்கு கொடுக்கப்பட்ட பேரை அப்படியே எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணார போட்டார். இதுதான் ஆச்சரியமான விஷயம். அடுத்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. தனக்கு யாக்கோபு கொடுக்கப்பட்ட அந்த பேர் இருக்குல்ல, விசேஷமான பேர் இஸ்ரவேல் பேரை அதை அப்படியே எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாராம். பாருங்க 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை. தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. பாத்தீங்களா? அப்போ இஸ்ரேல் புத்திரருக்கு தான் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பேரை வந்து கொடுத்திருக்கான்ற சொல்லி காமிச்சார். அதாவது யாக்கோவுடைய பிள்ளைகளுக்கு தான் இஸ்ரேல் பேரை கொடுத்துட்டான்றதுக்கும் சொல்லி காமிச்சார். அப்போ இடையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிட்டு குயிக்கா நம்ம கடந்து போயிடலாம் பிளானுக்குள்ள. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்னென்னலாம் பேர் சொல்லி கூப்பிடலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லி கூப்பிடலாம், யூதர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம், எபிரேயர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். சரிங்களா? இந்த 3 பேருமே அவங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விசேஷமான ஒரு பேருன்றது என்ன பண்ணிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து சொல்லி காமிச்சிருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கிராஸ் கொஸ்டின் ஒன்று உள்ள போய் பார்க்கலாம். ஆபிரகாம் இருக்கார் இல்லையா? ஆபிரகாமை யூதன் சொல்லாமா அல்லது இஸ்ரவேலன் சொல்லாமா அல்லது வந்து எபிரேயன் அப்படின்னு சொல்லாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை எபிரேயன் மட்டும்தான் சொல்ல முடியும். சரிங்களா? காரணம் என்னன்னா இந்த இஸ்ரேல் யூதான்றதெல்லாம் யாக்கோபுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சக்கூடிய ஒரு பேர்கள்ன்றதுனால ஆபிரகாம் வந்து இஸ்ரேல் சொல்ல முடியாது, யூதன் சொல்ல முடியாதது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான். நிறைய வருஷங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா
ஆதியாகமத்துல 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். பாத்தீங்களா, எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்களை எபிரேயர்கள் சொல்லலாம். பாருங்க, உபாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் சகோதரனாகிய எபிரேய புருஷன் ஆகிலும் எபிரேய ஸ்திரீ ஆகிலும். பாத்தீங்களா, எபிரேய புருஷன் எபிரேய ஸ்திரீ யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் ஜனத்தை பத்தி என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்களை யூதர்கள் சொல்லாமா எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையுமே நம்முடைய ஆண்டவர் பொதுவாக யூதர்கள் சொல்லி தான் கன்சிடர் பண்றாராம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கார் இல்லையா, அவர் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். அது உலகம் அறிஞ்ச விஷயம் தான் இல்லையா. ஆனால் அவர் தன்னை ஒரு யூதன் சொல்லிக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து. பாத்தீங்களா, இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க, ரோமர் 11:1 படிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரா என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். பாத்தீங்களா, இஸ்ரவேலன் சொல்லி அவர் சொல்லிக்கிறார். அவர் வந்து பென்யமீன் கோத்திரம் சொல்றாரு, யூதனும் சொல்றாரு, இஸ்ரவேலன் சொல்றாரு. அப்ப இது வந்து ஒரு பொதுவான விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு நிறைய சப்போர்ட்டிவான வசனங்கள் இருக்குது. நமக்கு டைம் இல்லை, நம்முடைய பாதை வேற. நம்ம எந்த பாதையில் போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் இந்த தேவ பக்தியில சந்ததி, அதுதான் நம்முடைய பாதை. நம்ம ஜஸ்ட் வெளியே வந்துட்டோம், இப்போ நம்ம திருப்பி உள்ள வந்துடலாம். அப்போ அந்த சந்ததி யாருன்னு கண்டுபிடிக்கும் போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வந்து க்ளூ கையில் எனக்குன்னா, யாக்கோபுடைய அந்த 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரம். அப்போ அங்கிருந்தா நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணுன்றதை சொல்ல வர்றார் இல்லையா. அப்போ யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து எங்க போயிட்டாங்க? இப்போ எகிப்துக்கு போயிட்டாங்க. காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க போறதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அங்க பஞ்சம் வந்துருச்சு. அங்கே கானான் தேசம் ஃபுல்லாக பஞ்சம் வந்ததுனால எகிப்தில் பார்த்தீங்கன்னா விசேஷமான ஒரு மகன் அங்கே செட்டில் ஆயிருக்காரு. அது யாருக்கு தெரியலன்னா அந்த குடும்பத்துக்கு தெரியல. யார் அந்த மகன்? 12 பேரில் ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய மகன் வந்து யோசிப்பு. நான் அதெல்லாம் சொல்லலை, உங்களுக்குலாம் தெரியும், நான் சொல்லலை இல்லையா. அப்போ யோசிப்பாங்க ஆல்ரெடி செட்டில் இருக்காரு. அவனுடைய பிளான் பார்த்தீங்கன்னா அழகாக கைட் பண்ணுறாரு. நமக்கும் ஆண்டு உதவி செய்கிறார். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தேவ பக்தியில் சந்ததி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கும் உதவி செய்கிறார். அப்போ எல்லாரும் போயிட்டு அங்கே எகிப்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா பழகி பெருகிறாங்க. அது பார்வோனுக்கு பிடிக்கல. நிறைய வேலைகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த வேலைகள் பலு அதிகமானதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள வச்சு பார்வோன் மிகப்பெரிய பட்டணங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சார். பித்தோம், ராம்சே சொல்லக்கூடிய பட்டணங்கள்லாம் பண்ணாருன்னா கட்ட ஆரம்பிச்சார். இதுதான் யாத்ராமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குன்றது நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க. அப்போ ஜனங்களை வந்து அதிகமாக வேதனைப்படுறாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் தான் நீதியுள்ள ஆண்டவர் இல்லை. அவங்களுடைய வந்து கூக்குரலுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் செவி கொடுத்து அவங்களுடைய வந்து கூக்குரல் என்னுடைய சந்நிதியில் போயிடுச்சு. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நம்முடைய ஆண்டவர் செலக்ட் பண்ண விதமே விசேஷமான விதம் சொல்லிடுறாரு. அவங்கள நம்முடைய ஆண்டவர் செலக்ட் பண்ண விதமே விசேஷமான விதம். அவங்க உலகத்துக்கு நிறைய ஜனங்கள் இருந்தால் கூட அவங்கள வந்து கொஞ்சமாக நீங்கள் இருந்தீங்க, அதனால அவங்கள செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி செலக்ட் பண்ணாராம் இல்லையா. இதெல்லாம் மோசை மூலமாக என்ன பண்ணியிருக்காரு சொல்லி காமிச்சிருக்காரு. நம்ம உள்ள வரலாம். அப்படி வரும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தோடு இருக்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு ரட்சகரை ஏற்படுத்துறேன்னு சொல்லி ஏற்படுத்தார். அந்த ரட்சகர் தான் யாரும் சொல்லி பார்க்குறோம், நம்முடைய மோசே. அப்போ பிசி கிபி 1525ஆம் வருஷத்துல மோசேன்னு சொல்லக்கூடிய ரட்சகர் அங்க பிறக்கிறார்ன்றதை நமக்கு சொல்லி காமிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ மோசே பார்த்தீங்கன்னா ஒரு 120 வருஷம் வாழ்க்கை நடத்துறார். 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறாரு. இன்னொரு 40 வருஷம் பார்த்தீங்கன்னா மீதியான் தேசத்துல ஆடுகளை மேய்க்கூடிய மெய்ப்பனா இருக்கிறாரு. அடுத்த 40 வருஷம் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்துல இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு 40 வருஷத்துக்குள்ளேயும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 120 வருஷத்துக்குள்ளேயும் ஆண்டவர் விசேஷமான திட்டங்களை உள்ள வச்சிருக்கிறார். இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்ன ஆண்டவரே, இவ்வளோ பிரம்மாண்டமான திட்டம் வச்சிருக்கீங்களே, எங்களுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நீங்க கேட்கும்போது ஆண்டவர் அப்பதான் உங்களுக்கு சொல்லுவாரு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இருக்கான் இல்லையா, பிசாசானவன், அவன் எல்லாரும் மனசையும் குருடாக்கி வச்சிருக்கானா. அதனால ஆண்டவருடைய அந்த திட்டங்கள் நமக்கு தெரியாம போயிடுச்சு நிறைய காலத்தில். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அநேகர் உலகத்தின் முடிவுக்குள்ளே வந்திருக்கிறதுனால, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறதுனால அவருடைய திட்டங்களை ரொம்ப கிராண்டாக பெரிய லெவலில் பண்ணுறாரு, வெளியே கொண்டு இருக்கார்.
நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த விஷயத்துல இல்லையா? அப்ப அந்த வாய்ப்பு என்ன பண்ணக்கூடாதுன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லா சத்தியங்களையும் கேளுங்க, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை எப்படி வாழணும்னு சொல்லி கைட் பண்றாரோ அதன் அடிப்படையில் உங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிவா தான் இந்த சத்தியங்களை பேசக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருக்காரு. அதை இந்த காணொளியில் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கோம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், செய்ய பார்க்கணும் இல்லையா? திட்டம் என்ன ஆயிடுச்சு, நம்ம வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அப்ப இதே பாதையில நம்ம டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணும்போது மோசையை மறுபடியும் கூப்பிடுறாரு, மோசே நீங்க வாங்க, நம்முடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? என்னுடைய பிள்ளைகள் தான் சிரேஷ்ட புத்திரன், நீங்க போய் பார்வன்ட்ட சொல்லுங்க, இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், நீ உடனே வெளியே அனுப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மோசே சில விஷயங்களை பேசுற, ஆண்டவர் என்னால பேச முடியாதுன்னு சொல்றாரு. நீ ஒன்றும் கலப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன், உனக்கு ஆர்வனை பேச வைக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்படி மோசே பார்வோன்ட்ட பேசும்போது அவருக்கு 80 வயசு. என்ன பண்றாருன்னா அங்கிருந்து ஜனங்களை வெளியில கூட்டிட்டு போறான்னு சொல்லி பார்க்கிறோம். வெளியில கூட்டிட்டு போகும்போது வனாந்திரத்துக்குள்ள என்ன பண்ணாரா, என்டர் ஆயிட்டாரு. அப்ப காலப்பகுதியில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு, அவர் 40 வருஷம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அப்பதான் இஸ்ரேல் ஜனங்க சொல்றாரு, நல்லா கவனிங்க இஸ்ரேல் ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய பிதாக்களின் தேவன் இருக்காரு இல்லையா, அவர் உங்களை செலக்ட் பண்ணாரு, அதனால தான் இப்ப நான் உங்களை வழி எடுத்துட்டு இருக்கிறேன். அவருடைய செலக்ஷன் குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணுமா? பார்க்கலாம் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம். உபாகமம் 7ஆம் அதிகாரம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். பாத்தீங்களா, நீங்க சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க. உங்களை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, உங்களை வச்சுதான் விசேஷமான ஆசீர்வாதம் என்ன பண்ண போறேன்னா நான் இந்த மனுக்குலத்துக்கே கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு பாட்டை மட்டும் நம்ம சொல்லி காமிச்சாரு. இன்னும் நிறைய மறைவான காரியங்கள் இருக்குது, நம்ம அதையும் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா, சகல ஜாதிகளிலும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். காரணம் என்னன்னா, உங்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பாருங்க, இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட். யார் பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் விசேஷமான ஒரு முத்திரை, ஒரு சீல் போட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சீல் போட்டாரு? நான் ஆபிரகாமின் தேவன் சொன்னார்ல. அப்ப ஆபிரகாம் மாதிரி யார் யாரெல்லாம் விசுவாசத்தை காமிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நம்முடைய ஆண்டவரை விரும்பக்கூடிய பிள்ளைகளா வாழ முடியுன்றதுல மாற்று கருத்தை கிடையாதுன்றதை நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சிட்டார் இல்லையா? மறுபடியும் நம்ம பாதைகள் உள்ள வந்துடலாம். அப்படி உள்ள வரும்போது யார் இந்த தேவ பக்தியில சந்ததி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது நம்முடைய மோசே என்ன பண்றாருன்னா ஜனங்களை வழிநடத்துறார். வனாந்திரத்துல 40 வருஷம் வழிநடத்துறாராம். பாருங்க, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். பாத்தீங்களா, 40 வருஷம் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்ப அந்த டைம்ல தான் இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்காக, ஒழுங்குபடுத்துறதுக்காக அந்த கற்பனைகள் 10 கற்பனைகள் கொடுத்தாராம். பாருங்க, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவர்களை 2 கற்பனைகளில் எழுதினார். பாத்தீங்களா? சோ 10 கற்பனையும் கொடுத்து ஜனங்களை இந்த வனாந்திரத்துல வழிநடத்தி வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி பண்ணும்போது ஆண்டவருடைய அருமையான பிளான் என்னதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எங்க போறாங்க? இப்போ கானான் தேசம் போறாங்க. அப்ப கானான் தேசம் போகிறதுக்காக அதில் எல்லைக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? காதேஸ் பர்னேயாக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து என்ன பண்றாருன்னா ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி வேவ் பார்க்க அனுப்பினாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க 40 நாள் கானான் நல்லா சுத்தினாங்க, திருப்பி வந்தாங்க. அதில் 10 பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க, 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா நல்ல செய்தி சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? துர்ச்செய்தி சொன்னாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் வனாந்திரத்தில் என்ன பண்ணாருன்னா அழிச்சிட்டாருன்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப நமக்கு என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளையும் வேவ் பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ள நல்லா போங்க, நல்லா படிங்க, வேவ் பாருங்க, ஆனா துர்ச்செய்தி மட்டும் சொல்லிட்டாதீங்கன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப யார் யாரெல்லாம் துர்ச்செய்தி சொல்றாங்களோ கட்டாயமா அழிச்சிருவான்றாரு இந்த வனாந்திர பிரயாணத்துல உலகத்துக்குள்ள. அதனால ஆண்டோட சத்தியத்தை படிக்கணும், நிதானிக்கணும், புரியலன்னா ஆண்டோட கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், தைரியம் என்ன பண்ணா தேசத்துக்குள்ள பிரவேசிச்சணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு சில காரணத்தினால நம்முடைய மோசையினால் என்ன பண்ண முடியல, அங்கே கானான் தேசம் போக முடியல. உங்களுக்கு நல்லா தெரியும் காரணம். அந்த காரணத்தை மறுபடியும் சொல்லி நம்ம மோசை என்ன பண்ணுவாங்கன்னா பலகீனப்படுத்த வேண்டாம், நம்ம ஸ்டேட் என்ன பண்ணலாம்னா கடந்து போகலாம். அப்போ அங்கே இடத்துல என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய மோசையை மறிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, மோசையை மறிக்கும் போது அவருக்கு 120 வயசு.
அது எந்த வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா 1405 BC-ல மோசே மரிக்கிறார். மோசையை மரிக்கும் போது அடுத்து என் ஜனங்களை வழிநடத்தணும் இல்லையா, யாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் யோசிக்கிறோம் யாருன்னு. ஆனா ஆண்டவர் மோசை இருக்கும்போது ரெடி பண்ணிட்டார், ஜோஷுவாவை ரெடி பண்ணிட்டார். ஜோஷுவா வந்த உடனே ஜனங்கள் என்ன பண்ணாருன்னா தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. தேசத்துக்குள்ள உள்ள போன உடனே தேசத்தை என்ன பண்ணா பங்கிடுறாங்க. தேசத்தை பங்கிடும் போது 6 வருஷம் தேசம் பங்கிட்டு முடிக்கிறதுக்கு 6 வருஷம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிச்சுக்க, இந்த காலப்பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்புனாங்க. எகிப்திலிருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 1445 வருஷம் கிளம்புறாங்க. 1405 மோசே மரிக்கிறார் இல்லையா. அப்ப 40 வருஷம் மனாந்திரத்தில் 6 வருஷம் தேசம் பங்கிடுறதில்ல இருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். தேசம் பங்கிட்டு முடிச்ச உடனே என் ஜனங்கள் தானே அவங்கள வழிநடத்தணும்ல அப்படின்னு சொல்லும் போது ஜனங்கிட்ட ஒரு அருமையான கட்டளை கொடுத்திருந்தார். நல்லா கவனிங்க, இந்த கட்டளை ரொம்ப முக்கியமான கட்டளை. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சந்தானம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோடு சம்பந்தம் கடவாயாக. பாத்தீங்களா? அப்போ நீ ஒரு தேசத்துக்குள்ள போறீங்க, கானான் தேசத்துக்குள்ள என்டர் ஆக போறீங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த 7 வகையான புரஜாதி மக்கள் கூட நீங்க சம்பந்தமே கலக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல விசேஷமான சத்தியம் மறைஞ்சிருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த நிறைவேறு நீதி என்ற சொல்லக்கூடிய காணொலி நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க அநேகர். அப்படி பார்க்கும்போது வேதத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குது? சத்தியம் மறைஞ்சிருக்குது. அப்போ யார் இந்த 7 வகையான ஜாதிகள்? அவங்க கூட நாம சம்பந்தமே கலக்கூடாது. அது தெரியணுமா? காத்திருங்கள், கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மாம்சத்துடைய பலகீனத்தில் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொன்ன எந்த கட்டளையுமே மதிக்கல. உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். அதனால அந்த தேசத்துக்குள்ள உள்ள போன உடனே புரஜாதிகளுக்கு கூட சம்பந்தம் கலந்துட்டாங்க. அவங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அது முதல்ல செய்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். சம்பந்தம் கலந்ததுனால அவங்களுக்கு சில ஆசைகள், விருப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆசை வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த புரஜாதிகளை அவங்களுடைய ராஜாக்கள் ஆளுகை செய்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ராஜா வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவரை அவங்க யோசிக்கல, அவரை பற்றி நினைக்கவே இல்லை. மனசாட்சி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேசக்கூடிய கண்டிஷனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தேசம் பங்கிட்டு முடிச்ச உடனே யாரை ஏற்படுத்திட்டார்னா நியாயாதிபதிகளை ஏற்படுத்திட்டார். ஒவ்வொரு நியாயாதிபதியா ஜனங்களை அருமையா வழி நடத்துறாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 349 வருஷங்கள் முதல் நியாயாதிபதி ஜோஷுவா முதற்கொண்டு கடைசி நியாயாதிபதி சாமுவேல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வழி நடத்துறாங்க. ஆனால் இப்படி நியாயாதிபதிகளை கொடுத்து அருமையான திட்டங்களை கொடுத்து வழி நடத்தும் போது அந்த ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றதுக்கு மனசு இல்லை. எப்படி தெரியுமா வாழ்ந்துட்டாங்களா பாருங்க. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பாத்தீங்களா? அதே மாதிரி நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பாத்தீங்களா? அவங்க பார்வைக்கு எது ரைட்டோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய பார்வைக்கு எது ரைட்டோ அதை செய்யவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நிதானிச்சு இதுதான் ஆண்டவர் கரெக்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் புரிஞ்சு நடக்க வேண்டியது நம்முடைய கடமை என்றதை சொல்லி காமிக்கிறாரு. நாமளும் புரஜாதியில் கூட சம்பந்தம் கலக்க கூடாதுன்றதா நம்முடைய ஆண்டவர் முக்கியமான ரெக்வஸ்ட். அப்படி கலந்தோம் அப்படின்னா கானான் தேசம் பரம கானானுக்கு நம்மளால போக முடியாதுன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் போனாங்க, இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சாங்க. அதனால யாரை தள்ளிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து. பாத்தீங்களா? எல்லா நெருக்கத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் உங்களை பாதுகாத்து வழி நடத்தினது யாருன்னா தேவன் வழி நடத்தினார்.
உங்களை வனாந்திர பிரயாணத்தில் உங்க செருப்பு தேஞ்சு போகல, நீங்க காடை கேட்டீங்க, மண்ணா கேட்டீங்க, எல்லாமே கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தேவனை நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் நீங்க தள்ளிட்டீங்க. அப்படியே தள்ளிட்டு எங்களுக்கு ராஜா வேணும் கேட்கல, நியாயமா அது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இதை சாமுவேல்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க ஜனங்கள். சாமுவேல் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டவர் சொன்னாரு பாருங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டு ரொம்ப சென்சிட்டிவா அங்க பேசுறாரு சாமுவேல்கிட்ட. சாமுவேல் ஒன்றும் கவலைப்படாது, அவங்க உன்ன தள்ள என்ன தள்ளிட்டாங்கன்னு சொல்றாரு. அதனால அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க என்ன விரும்புறாங்களோ நீ செய்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஆண்டவர் நீங்க சொல்லிட்டீங்களே, நான் செய்யற ஆண்டவர்னு சொல்லி சாமுவேல் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை அடிப்படையில் ஒரு சூப்பர் ராஜாவை, கனம் பொருந்திய ராஜாவை, அழகான ராஜா என்ன பண்றாருன்னா நல்ல கம்பீரமான உயரமான ராஜா என்ன பண்ண ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அவர் தான் நம்முடைய சவுல் ராஜா. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க இல்லையா? அது எவ்வளவு காலப்பகுதிகள்? உங்களுக்கு ஆச்சரியமான உண்மையை நான் சொல்லிட்டு போறேன், பதில் சொல்ல மாட்டேன். பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நல்லா நினைச்சுக்கோங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல குடியிருந்த காலம் 430 சொல்லி இங்க வசனம் எழுதி கொடுத்திருக்காரு. ஆனால் அது 430 கிடையாது. நம்முடைய ஆண்டவர் வேற இடத்துல 430க்கு பதிலாக இன்னொரு வருடத்தை உள்ள வச்சிருக்கார். அந்த வருடம் எவ்வளவுன்றதை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 215 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. பயங்கர ஆச்சரியமான ஒரு உண்மை இருக்குது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஒருபோதும் தூங்கவே மாட்டீங்க. என்ன ஆண்டவர் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, 430 சொல்லி கண் கூட நாங்க பாக்குறோம், ஆனா 215 சொல்லி நீங்க நிரூபிச்சிருக்கீங்க ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே அப்படின்னு நீங்க தேடுங்க. ஒருவேளை இதோடைய அடிப்படையான உண்மை உடனே தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த நம்பர் கொடுத்திருப்பாங்க, மெயில் ஐடி கொடுத்திருப்பாங்க, அதை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான சாட்சிகளை அப்படியே கண்ணுக்கு பண்ணி காமிப்பாங்க பார்க்கிறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, 215 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க அடிமையா இருக்கிறாங்க. அங்கிருந்து வெளியில வராங்க. 40 வருஷம் வனாந்திர பிரயாணம், 6 வருஷம் தேசம் பங்கிடுறாங்க. அப்புறமா நியாயாதிபதிகள் காலப்பகுதி 349 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ராஜாக்கள் காலப்பகுதி ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்த முதல் ராஜா தான் நம்முடைய சவுல் ராஜா. அவர் 40 வருஷம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அரசாள்றாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததுனால ஆண்டவர் இம்மிடியட்டா டெசிஷன் எடுத்தாரு. சாமுவேல் கூப்பிட்டு, நீ உடனே அவனை தள்ளிடு, எனக்கு அவனை பிடிக்கல, ஏன்னா என்னுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படுறாருன்னு சொல்லி காமிச்சாரு. அப்போ அவருடைய 40 வருஷங்கள் முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு ராஜா, முடிசூடாத மன்னன், மாபெரும் ராஜா தான் நம்முடைய தாவீது ராஜா வெளியே வராரு. அப்ப அவருடைய வாழ்க்கை குறித்து அருமையான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த 2 ராஜாக்களும் பார்த்தீங்கன்னா சவுலும் சரி தாவீதும் சரி இஸ்ரேலை ஒரு குடும்பமாக என்ன பண்ணாங்கன்னா அரசாட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா சவுல் 40 வருஷம். பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பாத்தீங்களா, 40 வருஷம் சவுல் ராஜா. அடுத்து பாத்தீங்கன்னா தாவீது ராஜா, அவரும் 40 வருஷம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தார். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்கள் முழு கோத்திரமாக குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வந்த முதல் ராஜா தான் சவுல். 2வது ராஜா தாவீது. இவர் 40 வருஷம், இவர் 40 வருஷம் அரசாட்சி பண்ணாங்க. 3வது ராஜா ரொம்ப ஞானமுள்ள ராஜா, நம்முடைய சாலமோன் ராஜா, தாவீதுடைய மகன் சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யபாரத்தினுடைய முடிவில் ரொம்ப ஆச்சரியமான வேதனைக்குரிய ஆனால் ஆண்டோட திட்டத்துக்கேற்ற ஒரு அருமையான காரியத்தை என்ன பண்ணார்னா ஆண்டவர் வந்து தொடங்கினார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பொறுமையா இருங்க. நம்முடைய ஆண்டவர் கட்டாயமாக அதை வெளிப்படுத்துவார். அடுத்த காணொளியில் அது குறித்து நம்ம கவனிக்கலாம். ஆண்டவர் தான் ஆசிரியப்பாராக. ஆமென்.